ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. நேரடியாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து கேம்பிள் பிளேயர் என்ன பார்த்தா எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் இப்ரானிக்ஸ் கிட் வரலன்னு சொல்லி இன்னைக்கு இப்ரானிக்ஸ் கிட் வந்திருக்கு. அதுவும் எக்ஸ்டென்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நம்மள்ட்ட ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. கேம்பிள் பிளேயர் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இப்போ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது எல்லாம் தெளிவாக பார்ப்போம். இதோட ரேட் என்னென்னு பார்த்துட்டா கேம்பிள் பிளேயராகவே நாங்கள் பண்ணி உங்களுக்கு 13,000 பட்ஜெட் தான் கொடுக்க போகிறோம். கிட்டே 5,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் ஆம்பிள் பிளேயரை 13,000 பட்ஜெட் தான் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப 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 ஒரு ஹெவியான ஆம்பிள் பிளேயரை நாங்கள் இது கொண்டு வந்துருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இதோட டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா வெயிட்டான டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்ஃபார்மர் நாங்களே பண்ணுறது தான். இதில் வந்து 18 கேஜி கம்பி யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். 8 ஆம்பியர் வரைக்கும் இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம். சப்வூஃபர்னு பார்த்துட்டா 12 இன்ச் சப்வூஃபர் போட்டுக்கலாம். சைடு ஸ்பீக்கர் எல்லாமே 8 இன்ச் போட்டுக்கலாம். 5 சேனல் போர்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட போர்டு தான் போட்டிருக்கிறோம். நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் போர்டு தான் டெசிபிள் ஆடியோ இருக்குது. ஏன்னா கெப்பாசிட்டி எல்லாம் கெல்ட்ரான் கெப்பாசிட்டி, டிரான்சிஸ்டர் எல்லாம் ஒரிஜினலாக போட்டு தான் பண்ணுறோம். அதனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. இந்த ஆம்பிள் பிளேயர் கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரிமோட் கிட் தான். இந்த கிட்டில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன நம்ம கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்கலாம். இந்த ரிமோட் கிட்ல கேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே கேபிள் கொடுத்துட்றாங்க. அதே சமயத்தில் கேபிளும் பார்த்துட்டு நல்லா குவாலிட்டியான கேபிளை கொடுத்துருக்குறாங்க. மற்ற கிட்டில் வர மாதிரி ஒரு சுமாரான கேபிள் இல்லாமல் நல்லா பிளாக் கலர் நல்லா குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்லீவ் போட்டு எல்லா கேபிளுக்கு போட்டிருப்பீங்க. நீங்கள் ஸ்லீவ் போட்டு போடலினாலுமே கேபிள் இருக்கிறது அவ்வளோதான் தெரியாது. அடுத்தது பேக் பேனல் அக்கர்லிக் போடாமல் போடுற கஸ்டமருக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேனல் நல்லா வெயிட் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் சப்வூஃபர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 5.1 போட்டிருப்பாங்க. 5.2 மாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து ஆம்பிள் பிளேயருக்குள்ள உள்ள இடம் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சப்வூஃபர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஆர்சி, ஆப்டிக்கல், கோயாக்சில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து லெஃப்ட் ரைட் ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இஏஆர்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்கோடர்னு பார்த்துட்டிங்கன்னா 2 என்கோடர் கொடுத்துருக்காங்க. இதில் என்கோடரில் ஆர்ஜிபி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கலர்லையுமே அந்த லைட்ஸ் நான் மாற்றி 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 யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்து டீகோடர்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கே தெரியும், ஐஎம்எக்ஸ் கிட்டோட டீகோடர் நல்லா குவாலிட்டியாக நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இருந்த கிட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி தான் அந்த கிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்த இருக்கிற மெயின் ஐசி, அந்த ஐசி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்த கிட்டு டிஎக்ஸ் 110ஏன்னு சொல்லி ஒரு மாடல். அந்த மாடலில் இருந்த கிட்ட கூடவே நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஐசி வேற ஐசி உதய்சி நல்லா போட்டுருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி அவ்வளவு சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே 7.1 கிட் விட்டுருக்குறாங்க. 7.1 கிட்டுக்கும் இந்த கிட்டுக்கும் பேக்கில் இருக்கிற டீகோடர் மட்டும்தான் மாடும். ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேவிலையும் உங்களுக்கு 2.1, 2.0, 5.1, 7.1 வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். முன்னாடி டிஸ்பிளே சரி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 20-20 காலில் வச்சிங்கனாலுமே இந்த டிஸ்பிளே ஆனது தெளிவாக தெரியும். எவ்வளோ கிளாரிட்டி தெரியணுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியும். அதே சமயத்தில் ரிமோட்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிமோட் பார்த்தோன்னே சொல்லுவீங்க ரிமோட் சூப்பராக இருக்குது, இம்போர்ட்டட் ரிமோட் தான். நல்லா குவாலிட்டியான ஒரு ரிமோட் கொடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி கொடுத்த ரிமோட் கூட குவாலிட்டி இல்லை. எனக்கு ரிமோட்டில் நிறையா இஷ்யூஸ் வந்து சும்மா லைட்டாக கீழே விழுந்தாலும் ரிமோட் உடஞ்சிது, போர்டு கட்டாயம் வந்துக்குது. நல்லா குவாலிட்டியான ரிமோட் கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக போட்டு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு யூனிக்கான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கண்ட்ரோல்ஸ்ல எல்லாம் கலர் மாற்றி 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 போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சப் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த பக்கம் மாஸ்டர் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அந்த மாஸ்டர் வால்யூம் எப்பவும் போல என்கோடரோட வந்துருக்கு. சப் வால்யூமும் மாஸ்டர் வால்யூம் ஒரே மாதிரி என்கோடர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சப் வால்யூம் பார்த்துட்டிங்கன்னா, வால்யூம் சப்வூஃபர் வால்யூம் தனியாக வச்சுக்கலாம். சப்வூஃபர் வால்யூம் தனியாக வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டோட கலர் மாறும். ப்ளூ கலர் வேணும், ப்ளூ கலர் வச்சுக்கலாம்.
அடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மல்டி கலர், இதுவும் மல்டி கலர். இதுக்கு முன்னாடி வச்ச மல்டி கலர் சுத்தியுமே எல்லா லைட்டும் ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு, அது வேற மாதிரி வெடிக்க இருக்கும். இது கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த வால்யூம் பட்டனை டவுன் பண்ணும்போது இந்த இடத்து ஜீரோ ஆகிறது பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இது ஜீரோ பண்ண அந்த இடத்து ஜீரோ ஆகுது. இதை இன்க்ரீஸ் பண்ண அந்த சைடு லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி இது இன்க்ரீஸ் பண்ண இந்த பக்கம் லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு மூடு, மொத்தம் 4 மூடு கொடுத்துருக்காங்க. இந்த சப் வால்யூம் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்த மோடு 1 இருக்கும். மோடு 1ல ஒரு மாதிரி டிசைன் வரும். நீ இது பண்றது போனா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அடுத்த மோடு 2 பார்த்துட்டு நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண அந்த பக்கம் லைட் பிளிங்காக வருதுங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண லைட் பிளிங்காக வரும். அடுத்த மோடு அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு 3. இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் அப்படியே குறைஞ்சிரும் கலர். இந்த பக்கம் இது பண்ண அப்படியே அந்த பக்கம் ஒவ்வொரு எல்இடியாக குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா. அடுத்து மோடு 4, இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ண மெதுவாக ரொம்ப ரொம்ப அதிகமாக போக ஒவ்வொரு பல்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கலரில், மல்டி கலரில். இதுக்கு முன்னாடி 3வது மோடுக்கு 4வது மோடுக்கு இதே மாதிரி தாச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த மோடு 3ல பார்த்துட்டீங்கன்னா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் வைக்கும்போது மல்டி கலரில் இன்க்ரீஸ் ஆகும். மல்டி கலரில் இன்க்ரீஸ் ஆகிறது பார்ப்பீங்க. அடுத்து இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கோடர்லையும் டீகோடர்லையும் உள்ள வந்து கெய்னர் கொடுத்துக்கிறாங்க. அனலாக் கெய்னர் கொடுத்துக்கிறாங்க. எப்பவும் போல் ஃப்ரீ செட் 6 ஃப்ரீ செட் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கெயின் ஏற்றிக்கலாம். தனியாக கெய்னர் போர்டு போட தேவையில்லை. அது அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ரிமோட்லேயுமே கெய்னர் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த கிட்டில் கெயின் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இதில் ரிமோட்லேயும் கெய்னர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ளே போய் கெயின் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த செட்டப் பட்டனை ஒரு செட் ஆஃப் பண்ணிக்கலாம். செட்டப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும், அது ஃபியூ செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஒரு 30 செகண்ட்ஸு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா செட்டப் ஓப்பன் ஆகும். அதில் கெயின் இருக்குங்களா, உள்ளே போய் ஒவ்வொரு சேனலாக தனித்தனியாக கெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது உள்ள டோனு, ஒவ்வொருத்துக்கும் இண்டிவிஜுவலாக பேசி ட்ரிபிள் எல்லாம் நம்ம மாற்றி இது பண்ணிக்கலாம். அடுத்து எல்இடி உள்ளுக்குள்ள பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா செட்டிங்ஸ் பண்ணால் பேக் பண்ணிட்டீங்கன்னா பேக் இருக்கிற மோடுக்கே வந்துடும். அடுத்து இதில் இன்னொரு மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோ கொடுத்துருக்குறாங்க. 5.1 ஸ்டீரியோ கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணுங்கிற மூவி மோடு, அடுத்தது மியூசிக்கு, அடுத்து ப்ரோலாஜிக் மோடு, இந்த மாதிரி ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. அந்த 4 மோடு செட் பண்ணிக்கலாம். ரிமோட்லி இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வால்யூம், ரியர் வால்யூம், சென்டர் வால்யூமு, சப்பு, சரவுண்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்கோடரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும் போதுமே பேஸு, ட்ரிபிளு, ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரவுண்டு, சப்வூஃபர் எல்லாம் தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் நம்ம இதில் வேணும்னாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ரிமோட் கிட் போடும்போது சரி, மற்ற ஆம்பிளிஃபையர் போடும்போது சரி, ஒவ்வொரு ஆம்பிளையுமே இந்த லைட் ஆனது படம் பார்க்கும்போது கண்ண கூசும். நீங்கள் அதனால் என்ன சொல்லுவீங்க, ஆம்பிளிஃபையர் கேட்கும் போது எனக்கு தனியாக சுவிட்ச் வச்சு கொடுன்னு கேட்பீங்க. எங்களுக்கு டெக்னீஷியனுக்கு இந்த வேலையை சுலபம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நைட் மோடுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. நைட் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா பல்ப் வந்து ஆஃப் ஆயிரும். மோட் ஆன் பண்ணால் பல்ப் ஆஃப் ஆயிரும். பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்களா, நம்ம லைட்டை ஏதோ என்கோடர் ரிமோட்டை ஏதாவது இது பண்ணோம்னால லைட் ஆன் ஆயிரும். திரும்பவும் நீங்கள் சவுண்ட் வச்சதுக்கு அப்புறமா குறைச்சதுக்கு அப்புறமா பழைய மூடுக்கே போயிடும். அடுத்து இதில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னன்னு சொல்லட்டுங்களா, இதில் மிகப்பெரிய அப்டேட்டு ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ப்ளூடூத்தில் கேட்கும்போது அவ்வளோ தெளிவாக இருக்கு. நீங்கள் ஏஆர்சியில் போடும்போது எவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்குமோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்பணும்,
இதோட ஒயர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இருந்த கிட்டில் இருந்த ஒயரோடவே இதில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேபினட் 15 கேபினட் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் தாராளமாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒயரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லா கிட்லேயுமே ஒயர் அதிகமாக எட்டாது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒயர் போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சால்டிங் அடித்து கொண்டு வருவோம். இந்த கிட்டில் எந்த சால்டிங்குமே வைக்க தேவையில்லை. அடுத்த விஷயம், நீங்கள் ரிமோட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மோடு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அந்தந்த கலர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது EARC HDMI எல்லா ஆப்ஷனுமே ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட்லேயும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் டால்பி DTS எல்லாமே சப்போர்ட் பண்ணும். டால்பி DTS எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கள் தாராளமாக என்ன மாதிரி ஆடியோ ப்ளே பண்ணினாலும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் நம்மளோட ஆம்ப் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ரிமோட் கிட்டுன்னு போயிட்டீங்கன்னா கம்பல்சரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும். ரிமோட் கிட்டு மட்டும் இல்லை, எல்லா ஆம்பிள் பிளேயருக்குமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வைக்காம தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட வாங்குற எல்லா ஆம்பிள் பிளேயருக்குமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். சரி, என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஆனால் தெளிவாக கவனிச்சிருக்க மாட்டேங்க. இப்போ தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆம்பிள் பிளேயரில் 12 இன்ச் டபுள் மேக்னெட் சப்வூஃபர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைனியர், JBL, வாட் எவர் எந்த பிராண்டாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச் டபுள் மேக்னெட் சப்வூஃபர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரௌண்ட் ஸ்பீக்கரும் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர், டபுள் ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஸ்பீக்கர் போட்டு யூஸ் பண்ணலாம். சரௌண்ட் ஸ்பீக்கர் அதே சமயத்தில் நீங்கள் 4 இன்ச் இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 இன்ச்சில் ஹெவி மேக்னெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம், 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்பீக்கர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். USB ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு பாட்டு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி அவ்வளவு தெளிவாக இருக்கும். அதே சமயம் இந்த ஆம்பிள் பிளேயரில் நாங்கள் பேக் சைடு கொடுத்துருக்கிறது நார்மலாக 4-way LS தான். ஸ்பீக்கர் சைடு பட்டன் அமர்த்தி குத்துற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். இது கொடுக்கல, பனானா ஜாக்கெட் கொடுக்கல. பனானா ஜாக்கெட் வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புல ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த கிட்ட பற்றி சொல்ல போனால் நிறையா விஷயத்தை சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் எது முக்கியமாக தேவைப்படுது அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான அருமையான கிட்டு தான். இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற கிட்டில் இது நல்ல குவாலிட்டியான கிட்டு. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த கிட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க கம்பல்சரி. இந்த டெசிபிள் ஆடியோ ஒரு நல்ல பொருளை தான் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்தும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போனதில்லை. டெசிபிள் ஆடியோக்கு எல்லா வீடியோ தெளிவாக இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஃபோன் எடுக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நிறையா இது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களால் அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ போட்டோன்னா ஒரு 1/2 hourலேயே ஒரு எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 50 ஆர்டருக்கு பக்கமாக வந்துருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் எல்லா ஃபோன் கால்ஸையும் நாங்கள் எடுத்து பேசணும், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் இது பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒரு விஷயமா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம ஃபாலோவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. இன்னைக்கு போடுற வீடியோ நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு நான் போடுற வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோவில் கடைசியாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி நாங்களே எல்லா ஃபிட்டிங்ஸும் எல்லாம் பண்ணி கொடுப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியா இருந்தாலும் நாங்களே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அதே சமயத்தில் தேட்டர் ஒர்க்கு, அக்வாஸ்டிக் ஒர்க்கு, ப்ரொஜெக்டர், தேட்டர் செட்டப் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம தேட்டர் செட்டப் போட்டதை அதிகமாக நம்ம வீடியோ எதுவும் எடுத்து போடல. ஏன்னா என்கொயரிஸ் ரொம்ப அதிகமாக வரும். அதனால நாங்கள் செலக்டிவாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து நாங்கள் அந்த ஒர்க்கையுமே நாங்கள் வீடியோவை போட விரும்புகிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 1 lakh எபோவ் தான் வரும். 1 lakh கீழே இருக்காது, 1 lakh எபோவ் தான் வரும். அதனால் கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீ தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி நாங்கள் கம்பல்சரி பண்ணி கொடுக்குறோம். லாஸ்ட் டைம் கூட கேரளாவிலே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது டெசிபிள் ஆடியோவில். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.